அப்பா, அம்மா, இது அஞ்சலி, இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு இப்போ சரவணா வீட்டுக்குள்ளார வந்து அஞ்சலியை கூட்டு வர, என்னடா அது புது பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க இந்த ப்ரெடிக்ஷனில் பாண்டியனும் கோமதியும். அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இப்போ தான் லைட்டாக பேசிக்க ஆரம்பிக்கலான் இருக்கும்போதே இந்த பொண்ணு வந்தோடனே வந்து யார் கோமதி இது அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து எனக்கும் தெரிலங்க அப்படிங்கும் பொழுது, இவன் என் ஃப்ரெண்டுப்பா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இதை நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வீட்டுக்குள்ளே இருந்த மீனா அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. மீனா வந்திருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்கும் பொழுதே வந்து இப்போ என்னடா இது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒன்றும் யாருக்குமே புரியல. டக்குன்னு வந்து இல்லைப்பா, நான் இது வரைக்கும் வந்து உங்களை எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணதில்லை, என் லைஃப் முழுக்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை மட்டும் தான் நான் செஞ்சுருக்கேன். தம்பிங்கெல்லாம் கூட எதையாச்சும் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கும் பொழுது கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது, நீங்கள் கிழிச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் நான் எப்போயுமே வந்து நான் முடிவு பண்ணுவேன்ப்பா. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேச போகிறேன்ப்பா, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரில. ஆனால் இப்போவும் அதே தான், நீங்கள் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான்ப்பா சில விஷயத்துக்கு நான் ஓகேன்னு சொல்லுவேன், இல்லைனா இல்லைப்பா அப்படின்னு வந்து பேசின உடனே என்னடா சொல்ல வர, உட்காரு அப்படின்ட்டு வந்து உட்காருமா அப்படின்ட்டு இருக்கும் போதே வந்து டக்குன்ட்டு இருங்க நான் போய் காஃபி எடுத்து வரேன் அப்படின்னா வந்து இல்லைம்மா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சு இப்போ சரவணன் பேச வராரு ஒரு முக்கியமான விஷயத்த. இந்த பக்கம் அப்படியே வந்து மீனா என்ன பண்ணுறது, கூப்பிட்டு வந்தாரே வீட்டுக்கே இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே தங்கமயில் இப்போ வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாகவே இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சு என்ன நாள் தள்ளி இருக்குது, இதில் வேறு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஏதோ வாமிட்டெல்லாம் வருது, என்னென்ன ஒன்றுமே புரியலையே நமக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளார போகிறாங்க. நம்ம சண்டை தானே போட்டுக்கிட்டு இருந்தோம், நம்ம யாரும் ஒழுங்காக சிரிச்சு கூட பேசலையே, ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு ஒன்றா யோசிச்சு வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து எனக்கு ரொம்ப தலை சுத்தலாக இருக்குது சுடரு அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா இப்படி தான் சும்மா ஏதாவது வேலைக்கு போயிட்டு வந்திருப்பா, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றது, வேலைக்கு போயிட்டு தான் தலை சுத்தலாக தான் இருக்கும், வீட்டில் வெட்டியாக உட்காந்துருந்தா அதெல்லாம் இருக்காது அப்படின்னு வந்து பேசாமல் இருமா, இருக்கா நான் உனக்கு தண்ணி எடுத்து வரேங்க்கா அப்படின்னு தண்ணியெல்லாம் எடுத்து வர உட்காரும் பொழுதே திருப்பி அப்படியே தண்ணியை குடிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சோன்னே திருப்பி வேகமாக போகிறாங்க. வேகமாக போய் வாமிட்டெல்லாம் பண்ண உடனே அவங்க அம்மா ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்னடி என்ன நடக்குது அக்காவுக்கு அப்படின்ட்டு வந்து, அங்கே என்ன போன இடத்துல ஏதாவது கண்டதை தின்னியா, இல்லை வரவில்லை ஏதாவது பஜ்ஜி வடனை வாங்கி தின்னுட்டு வந்தியா அப்படின்னா, இதெல்லாம் இல்லைம்மா, என்னன்னே எனக்கு தெரியல, காலிலேருந்து நானும் 2-3 தடவை வாமிட் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து ஏய் உண்மையை சொல்றி, 4 தினம் தள்ளி இருக்கா அப்படின்னா, ஆமாம்மா என்னன்னு எனக்கு புரியலம்மா அப்படின்னு அவங்க அம்மா முகம் டக்குன்னு வந்து ஒரு மாதிரி பிரகாசமாக ஆகும் பொழுது டக்குன்னு இங்கே வந்து பார்த்தா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டில் திருப்பி வந்து சரவணா வந்து, அப்பா இது அஞ்சலி, உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் உங்ககிட்ட ஒரு தடவை வந்து சொன்னேன், காலேஜ் முடித்து ஒரு வருஷம் அந்த வேலைக்கு போனதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொன்னீங்க, நானும் உங்கள் அம்மாவும் காதல் திருமணம் தான் பண்ணோம், ஆனால் எனக்கு சைடில் சொந்தமே கிடையாது, உன் சைட்லேயும் வந்து அவங்க அம்மா சைடில் யாரும் அதை ஏற்றுக்கல, வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் கஷ்டப்பட்டோம், தனியாக இருந்து பிள்ளைங்களுக்கு ஒரு காது குத்துறது கூட வந்து எங்களுக்கு யாருமே கிடையாது, நாங்களே தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டோம், எல்லா இடத்தையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு நிலமை உனக்கு வேணாம், அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லைங்கிற, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சொந்தம்லாம் பெருசாக இல்லை, ஆனால் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நிறைய சொந்தம் இருக்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் நான் அப்படின்னு முடிவு பண்ணீங்க நீங்கள். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டக்க நான் வந்து இல்லை எங்கள் அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன் அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை அஞ்சலி தான் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அப்படியே மீனா திருப்பி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்போ வெறும் ஃப்ரெண்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் லவரா, முன்னாள் காதலியா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் வந்து எல்லாரும் வந்து இந்த பக்கம் இவரும் வந்துட்டார், கதிர் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லாரும் திருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த பெரிய பிரச்சனையாகி எல்லாம் வந்து டிவோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் நான் திருப்பி அஞ்சலியை பார்த்தேன். அஞ்சலியோட வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவள் வாழ்க்கையும் வந்து இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா, அவள் வீட்டில் தனியாக அவங்க அம்மா கூட தான் இப்போ இருக்கா. நானும் அவளும் பேச ஆரம்பித்தோம் பொழுது எங்கள் 2 பேரோட வாழ்க்கையுமே சரியாக போகலை, நாங்கள் எல்லாருமே எங்கள் திருமண வாழ்க்கையை மோசமாக தான் போயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் ஏன் அப்படின்னு சும்மா சாதாரணமாக பேசும்பொழுது ஒன்று தோணுச்சு, அவள் வாழ்க்கையும் சரியில்லை, என் வாழ்க்கையும் சரியில்லாமல் போயிடுச்சு, இப்போ 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஏன் சேரக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன்ப்பா, உங்கள் முடிவு தான் இது, நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு அதை கேட்க ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் யோசிக்கிறாரு. சரவணா அழுதது, சரவணா வந்து தங்கமயில் விஷயத்தை வந்து என்ன நடந்துச்சுங்கிறலாம் சொன்னது, அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருந்தது, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்தது எல்லாமே ஒரு நினைவுக்கு அப்படியே வந்துட்டே இருக்குது. கோமதி அப்படியே திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு வந்து நீ என்னம்மா பண்ணுற, நீ என்ன படிச்சிருக்க, என்ன ஆச்சு இதில் அப்படின்னா, இல்லை அவர் கொஞ்சம் குடிகாரராக இருந்தார், அவருக்கு எனக்கு ஒத்து வரல, அவருக்கு எனக்கும் முதல் நாள்லேருந்தே ஒத்து வரல அப்படிங்கிறத சொன்ன உடனே வந்து அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை. ஆனால் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் மீனோ, ஐயோ அப்போ மயிலக்கா வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு பார்த்தா
இப்போ பாண்டியன் வாயை திறந்து, டேய் இது நாள் வரைக்கும் நான் எடுத்த முடிவு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் என் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் அதே முடிவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் கூட்டம் அந்த மருமகன் தலையில் தூக்கி வச்சு ஆடின தங்கமயில் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, அந்த குடும்பமே எவ்வளோ மோசம் எல்லாம் தெரிஞ்சு என் பிள்ளை வாழ்க்கையை நானே அழிச்சேனேன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒன்று பார்க்கும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த சமயத்தில் இப்போ நீ இப்படி ஒரு விஷயத்தை இப்போ நீ சொல்லும் பொழுது எனக்கு முதல்ல தோன்ற விஷயம், பிள்ளைங்க ஆசைப்படி பிள்ளை இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா செந்தில் கூட்டம் தான் ஒரு பிள்ளைய, கடைசியில் அந்த பிள்ளை தான் அந்த வீட்டிலேருந்து எல்லா முடிவும் எடுக்கிற அளவுக்கு மீனா மேலே அவ்வளோ பாசம் எல்லாத்துக்கும் இருக்குது. செந்திலை விட எனக்குலாம் சில சமயத்தில் மீனா தான் பிடிச்சிருக்கோன்னு தோணுது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ராஜி எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையாக வந்தாலும் வீட்டுக்கு சரியான பொண்ணாக இருக்குது. அதே மாதிரி இந்த அஞ்சலியும் இருக்கும்னு எனக்கு தோணுதுடா. அதனால எனக்கு சரி சம்மதம் தாண்டா, ஆனால் அவங்க வீட்லேயும் பேசுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அஞ்சலியும் சரவணனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கோமதி வாமா அப்படின்னு டக்குன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு பூ வச்சு விடலாம் அப்படின்னு எந்திரிக்கும் பொழுது கரெக்டாக இப்போ மீனாவுக்கு ஒரு கால் வருது. இந்த பக்கம் மற்றவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கால் வருது. கால் வந்தால் இவங்கெல்லாம் எதுக்கு தங்கமயிலோட அம்மா கால் பண்ணுறாங்க, தங்கமயில் அப்பா எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மீனா மட்டும் ஃபோனை எடுத்துடுறாங்க. அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு எதையோ கேட்டு ஷாக் ஆகி உள்ளார தங்கமயில் அக்கா கால் பண்ணாங்க, ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்க உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்க அடுத்த செகண்டே பார்த்தா எல்லாருமே அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அஞ்சலியும் வேறு கூட வந்துட்டாங்க. அஞ்சலி இப்போ இவர் கூட வந்தவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டு, சரி ஒன்றும் இல்லை தெரில அப்படிங்கும்போது நானும் வரவா அப்படின்னு கேட்டு அவங்களும் கூட வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போனேன் வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் பாக்கியமும் அவங்க அப்பாவும். அவங்க அப்படி சொன்ன உடனே இப்படி ஷாக் ஆகி சம்மந்தியா அப்படின்ட்டு அந்த கோபம் என்ன விஷயம், ஏதோ அவசரமான விஷயம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணீங்க என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் நல்ல விஷயம் தான் சம்மந்தி, வாங்க அப்படின்னு ரூம்குள்ளார கூட்டு போன, ஓ நீங்கள் தான் சரவணனா அப்படிங்கிறாங்க டாக்டர் நீங்கள் சொல்லணும்னா, ஆமாம் நான் தான் சரவணன். ஏன் அப்படின்னா, அப்போ இவங்க ஹஸ்பண்டா அப்படின்னா, ஹஸ்பண்ட்லாம் இல்லைங்க, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு இவர் சொல்லலான்னு வராரு. ஹஸ்பண்ட்லாம் இல்லைங்க அப்படின்னு, இல்லை மாப்பிள்ளை முதல்ல அவங்க சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு டக்குன்னு பாக்கியம் கொடுக்க போடுறாங்க. அஞ்சலியிலேருந்து எல்லாம் உள்ள வர இவங்க யாருன்னு அப்படி ஒரு பக்கம் பார்க்குறாங்க. பாக்கியம் பார்க்கும் பொழுதே எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, இப்போ தான் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணோம், 3 மாதம் ஆகுது, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு சரவணன். இந்த பக்கம் அஞ்சலிக்கும் ஷாக்கு, எல்லாருமே ஷாக்கில் பார்க்க இப்போ மீனாவுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமாக வராங்க. சந்தோஷமாயிட்டு அப்பாடா இதை காரணமாக வச்சாச்சும் அவங்க பிரியாமல் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க. ஆனால் மனசளவில் இவ்வளோ ஏமாத்தின ஒருத்தங்க கடைசியில் இப்படி ஒரு விஷயம், வேற வழி இல்லாமல் நம்ம இல்லையே தங்கமயில் மோசம்தான், தங்கமயிலோட குடும்பம் மோசம்தான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வயிற்றில் குழந்தை இருக்குல்ல பாவம், அவங்க கேவலமாக இருந்தாலும் கன்றாவியாக நடந்துக்கிட்டாலும் அவங்கள சேர்த்துக்கிட்டு வாழ்கிறதான முறை அப்படின்னு பேசுகிற மாதிரி கடைசியாக இப்போ இந்த கதையை கொண்டு போய் கடைசியில் அஞ்சலியை வில்லியாக்கி கடைசியில் தங்கமயில் பாவம் அவள் வயிற்றில் அவங்க குழந்தை இருக்குது நான் விலகிக்கிறேன் அப்படின்னு அவங்க விலகிற மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க போல். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ தங்கமயில் ப்ரெக்னன்சிங்கிறதுல ஏகப்பட்ட லாஜிக் ஓட்ட இருக்குது. கடைசியாக ஒரு 3-4 மாதமாகவே சேர்ந்தே இருக்கல, அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஏன்னா இந்த அரசி கல்யாண பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்குது, அப்போ இருந்தே தான் அப்படியே தான் போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறது நம்புறபடி இருக்கா? லாஜிக்கே இல்லாமல் கதை போகிறத பற்றியும் தங்கமயில நல்லவங்களாக்குறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் கதையை கொண்டு போகிறத பற்றியும் ப்ரெக்னன்சி ட்ராக்கை பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே அப்படியே அழகு சீரியலில் அதிரடியாக அடுத்து வரக்கூடிய திருப்பங்கள்லேருந்து ஆரம்பித்து பல திருப்பங்கள்னு பல ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.